தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு தான். இளநிலை உதவியாளர் வேலை எப்போ வரும் எப்போ வரும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 100க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு மட்டும்தான், டெம்பரவரியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 81,100 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு முன் அனுபவம் இந்த வேலைவாய்ப்புக்கு கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 21 டிசம்பர் 2023 தான் லாஸ்ட் டேட். 10 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்புறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் அனுப்புனாலும் வேஸ்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மாவட்டத்திலும் ஆல் டிஸ்ட்ரிக்ஸ் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பின் பண்ணியும் வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IGNOIலேருந்து உங்களுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்கை இங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதிலிருந்து கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம வெப்சைட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன வேலைவாய்ப்புகள் 100க்கும் மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டெனோகிராஃபர். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 50 காலி இடங்களும், ஸ்டெனோகிராஃபருக்கு ஒரு 52 காலி இடங்கள்னு மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 102 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம் எவ்வளோ? 19,900 63,200 ரூபாய். ஓகே. ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகிரினா 18 முதல் 27. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிக்கும், ஜென்ரலுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட். மிச்சம் இருக்க எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கீழே என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகிரி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகிரி, SC/ST கேட்டகிரி, OBC கேட்டகிரி, அதே மாதிரி EWS கேட்டகிரியும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 40 வேர்ட் பெர் மினிட்டுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ தைரியமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெனோகிராஃபர் 25,500 81,100 உங்களுக்கு சம்பளம். இதில் 18 முதல் 30 வயதினர் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா. இது இல்லாமல் மற்ற கேட்டகிரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகிரி பீப்புள்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலான்னா, UR, SC/ST, OBC, EWS கேட்டகிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோருக்கு, முன்னாள் இராணுவத்தினருக்கு, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களுக்கும் ரிசர்வேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கும் சேம். நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 40 வேர்ட் பெர் மினிட் உங்களுக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட், இதில் 80 வேர்ட் பெர் மினிட் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும். இதுதான் இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன்ஸ். ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆல்ரெடி நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் சொல்லியிருந்தோம். எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். SC/ST 5 வருஷம், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகிரினா 10 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் OBCனா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் SC/STனா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் மிலிட்ரி கேட்டகிரினா இதில் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்கள், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் மேக்ஸிமம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுலேயே SC/ST கேட்டகிரினா 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன ஏஜ் லிமிட்டில் இல்லாமல் உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், கூடவே SC/STனா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதுதான் அவங்க வழங்கியிருக்க அஃபிஷியல் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/12/2023 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அறிவிச்சிட்டாங்க. என்னென்ன எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 வேலை வாய்ப்புக்கும் வைப்பாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டயர் 2க்கு போயிடும்.
டயர் 2ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதாவது ஜூனியர் அசிஸ்டருக்கு டைப்பிங் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. டயர் 2ல் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் நாலேஜும் பார்ப்பாங்க, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபியும் பார்ப்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா, ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணுவாங்க. ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு எதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு கேள்வி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டயர் 2ல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக ஸ்டெனோகிராஃபருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. டைப்பிங் டெஸ்ட்டு, ஸ்டெனோ டெஸ்ட். ஓகேங்களா, கீழே வந்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனா எது மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா லிங்க் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது, உள்ளே பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி இமேஜெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஆப்ஷன்ஸும் அதில் சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா, 21 டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.